ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஒன் பாட் வத்த குழம்பு சாதம் தான் செய்ய போகிறோம். இது நல்ல ஒரு அருமையான ஒரு ரெசிபி. இது நம்ம வத்த குழம்பு வச்சு சாதம் செஞ்சு ஒன்றா அதை மாதிரி செய்கிறதுக்கு லேட் ஆகும். இதே போல் ஒன்றா நம்ம குக்கரில் தாளித்து விட்டால் அருமையான ஒரு டேஸ்ட்டில் வரும் இந்த குழம்பு. பாருங்கள், வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இந்த வத்த குழம்பு சாதத்துக்கு தேவையான பொருள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 15 சுண்டக்காய் வத்தல். அதிகமாக போட வேணாம், அதிகமாக போட்டால் இது கசப்பாயிடும் குழம்பு. ஒரு 15 பல்லு பூண்டு, கருவேப்பிலை. இதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. வாங்க நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் ஒன்று வச்சிடலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கணும் இதில், அப்போ தான் இந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டுக்கலாம். இதில் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுடலாம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இந்த கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சிச்சு. இதிலே துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டுடலாம். இது நல்லா வறுபடட்டும். இதிலே இந்த சுண்டக்காய் வத்தல் போட்டுடலாம். இது அதிகமாக வறுபடக்கூடாது, தீஞ்சு போயிடும். தீஞ்சிச்சுன்னா கசப்பாயிடும் இந்த சுண்டக்காய் வத்தல். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுடுறேன். பூண்டு, இதே நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதிலே நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் போட்டுடலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுடலாம். இதிலே நம்ம மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுடலாம். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இது தீ அதிகமாக போடக்கூடாது. இதிலே கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு.
இதிலே வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த புளி கரைசல் தண்ணி வந்து 1 டம்ளர் இதில் ஊற்றிடுறேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுடலாம். இப்போ நான் இது 1 டம்ளர் புளி கரைசல் தான் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதித்து கொஞ்சம் இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இது மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து இந்த புளி கரைசல் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இது நல்லா கொதி வந்து இந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதிலே வந்து நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்து நான் 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நல்லா கழுவிட்டு இப்போ இந்த அரிசி இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த அரிசியை போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கிற இன்னும் 1 டம்ளருக்கு 6 டம்ளர் நான் தண்ணி விட போகிறதில்ல. 1 டம்ளர் வந்து நம்ம புளி தண்ணி விட்டுட்டோம். இன்னும் 5 டம்ளர் வந்து தண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் தீயிலே நல்லா வச்சு நம்ம இது வந்து ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ வந்து 3 விசில் வந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னுட்டு. இப்போ வந்து இந்த வத்த குழம்பு சாதம் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா வெந்து நல்ல ஒரு அருமையாக ஒரு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த 1 பாட் வத்த குழம்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஒரு வத்தல் இல்லை அப்பளம் இதை கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதே போல் மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.